ஹீரோ மோட்டோகா மற்றும் ஹார்லி டேவிட்சன் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் X440T அப்படின்னு ஒரு தரமான ப்ரீமியம் ரேஞ்ச் டாப் டயர் மாடல் வண்டியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ இந்த ஹார்லி டேவிட்சனுடைய புது மாடல் பைக் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, விலை எவ்வளோ தான் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க, இது உண்மையிலேயே மக்கள்கிட்ட வரவேற்பு பெறுமா, இந்த மாதிரியான தகவல் தான் இந்த வீடியோலாம் பெரிய பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவில் விலை குறைவான ஹார்லி டேவிட்சன் பைக்காக இருக்கக்கூடிய X440 வரிசையில் தான் இந்த X440T அப்படின்னு நியூ வேரியண்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியன் மார்க்கெட்டில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. விவிட் பிளாக், பேர்ல் ரெட், பேர்ல் ஒயிட் அண்ட் பேர்ல் ப்ளூ. ரைட் பை ஒயர் த்ராட்டில் அப்படின்ற வசதியை இந்த புது வேரியண்ட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா எந்த மாதிரியான ரோட் கண்டிஷன்ஸும் நம்மளால் ஸ்மூத்தாக கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப மழை பெஞ்சிருக்கு, ரொம்ப ஈரமாக இருக்குது அப்படின்னா இதில் வந்துட்டு இந்த ரைட் பை ஒயர் த்ராட்டில் ஆப்ஷன் மூலிமா நம்மளால் 10% டார்க்கை குறைச்சி ஈரமான சாலைகளை ரொம்ப சேஃபாக நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். எந்த ஒரு ஸ்கிட்டும் வந்து நமக்கு ஏற்படாது. அதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷனை இவங்க ஆட் பண்ணியிருக்காங்கன்னே தகவல் குறிப்பிட்றாங்க. 3.5 இன்ச் TFT கலர் டிஸ்பிளேயோட ப்ளூடூத் இன்டகிரேஷனும், எனேபிள்டு கால் கண்ட்ரோலும், மியூசிக் மேனேஜ்மெண்ட்டும், எக்ஸ்டென்சிவான வெஹிக்கிள் டயக்னோஸ்டிக்ஸும் இதில் ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் LED லைட்டிங்கோட, மல்டி ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்போட, DRLs ரிமைன்ஸ் வந்து அப்படியே ஸ்டாண்டர்டாக இருக்கிற மாதிரி இதுலேயே வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, போத் ஸ்விட்சபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே நம்ம சொல்லலாங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ABS சிஸ்டம், அது கூட பேனிக்கான சுச்சுவேஷனில் வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு ஒளிர்ற மாதிரியான பேனிக் பிரேக்கிங் அலர்ட் வசதியும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரிவில் முதல் முறையாக இது வந்திருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுதுங்க. ஃபீச்சர்ஸில் டிசைனாகவும் சரி, ஃபீச்சர்ஸாகவும் சரி, ப்ரீவியஸ் வேரியண்ட்டில் இதில் நிறைய சேஞ்சஸ் இந்த நியூ வேரியண்ட்டில் கொண்டு வந்தாலுமே மெக்கானிக்கலாக அவங்க எந்த ஒரு சேஞ்சஸையும் கொண்டு வரலங்க. ஸோ இந்த ரொம்ப ஃபெமிலியரான 440cc ஏர் ஆயில் கூல்டு இன்ஜின் தான் இதுலேயும் இருக்குங்க. அதிகபட்சமாக 27 PHP பவரையும் 38 பீக் NM டார்க் திறனையும் உற்பத்தி செய்கிற மாதிரி இன்ஜின் தான் இதில் இருக்குது. அது கூடவே 6 ஸ்பீடு கியர் பாக்ஸையும் இதில் அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சேசிஸ் ஆகட்டும், சஸ்பென்ஷன் ஆகட்டும், இது எல்லாமே ப்ரீவியஸ் பைக்கான 440ல் எப்படிலாம் இருக்குமோ அதே யூசர் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் தான் இதுலேயே ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. இந்த நியூ வேரியண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. டெலிவரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு புக்கிங்ஸ் வந்து ஆன்லைனில் ஓப்பனாக இருக்குன்ற தகவல் குறிப்பிட்றாங்க. எல்லாமே ஓகே. விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறீங்களா? 2.79 lakhs ஆவரேஜ் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த வேரியண்ட்டுக்கு அப்படின்ற தகவல் வந்திருக்குங்க. ஸோ இதில் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரியான சூப்பரான விஷயங்கள் இதில் ஆட் பண்ணலை அப்படின்றது பர்சனலாக எனக்கு ஒரு குறையாக டிசப்பாயின்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் காமெண்ட் பாக்ஸில் மறக்காம அப்டேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.